ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் வருகிற பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக பிசிசிஐ தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் ஹைபிரிட் மாடல் முறையில் போட்டிகள் தற்போது நடைபெற உள்ளது. அதன்படி இந்தியா விளையாடும் போட்டிகள் மற்றும் துபாயில் நடைபெற உள்ளது. பிப்ரவரி 19ஆம் தேதி நடக்கும் முதல் போட்டியை நடத்தும் நாடான பாகிஸ்தான் கராச்சி மைதானத்தில் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. துபாயில் உள்ள துபாய் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி பங்களாதேஷுக்கு எதிராக இந்தியா முதல் ஆட்டத்தில் இந்திய அணி விளையாட உள்ளது. பாகிஸ்தானில் உள்ள 3 மைதானங்களான துபாய், கராச்சி மற்றும் லாகூர் மற்ற அணிகள் விளையாடும் போட்டிகள் நடைபெறும். துபாயில் இந்தியா விளையாடும் போட்டிகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் அரையிறுதி துபாய் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இருப்பினும் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றால் துபாயில் இறுதிப் போட்டி நடைபெறும். அப்படி இல்லை என்றால் இறுதிப் போட்டி லாகூரில் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்திய அணி பாகிஸ்தான் செல்ல மறுப்பதற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சாம்பியன்ஸ் டிராபிக்கான இந்திய அணியின் ஜெர்சியில் பாகிஸ்தான் பெயர் அச்சிட பிசிசிஐ மறுப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியானது. சாம்பியன்ஸ் டிராபிக்கான அனைத்து அணிகளின் ஜெர்சியிலும் எந்த நாடு போட்டியை நடத்துகிறதோ அந்த அணியின் பெயர் லோகோவுடன் இணைத்து அச்சிடப்படும். இப்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடரை பாகிஸ்தான் நடத்துவதால் அந்த அணியின் பெயர் அனைத்து நாடுகளிலும் ஜெர்சியிலும் இடம்பெறும். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பிசிசிஐ இந்திய அணியின் ஜெர்சியில் பாகிஸ்தான் பெயர் இடம்பெறக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாகவும் பாகிஸ்தான் பெயர் இல்லாமல் ஜெர்சி அடிக்கும்படி வலியுறுத்தி உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தன. இதற்கு கண்டனம் தெரிவித்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய அதிகாரிகள் பிசிசிஐ கிரிக்கெட்டில் அரசியலை கொண்டு வருவதும் இது விளையாட்டுக்கு நல்லதல்ல. இந்திய அணியினர் ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு பயணம் செய்ய மறுத்துவிட்டனர். சாம்பியன்ஸ் டிராபி தொடக்க விழாவிற்கு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவை அனுப்ப விரும்பவில்லை. இப்போது அவர்கள் தங்கள் ஜெர்சியில் பாகிஸ்தான் பெயரை அச்சிட விரும்பாதது சரியானது அல்ல என்று தெரிவித்திருந்தனர். உலக கோப்பை சாம்பியன்ஸ் டிராபி போன்ற பெரிய தொடர்களை எந்த நாடு நடத்துகிறதோ அந்த நாட்டின் பெயர் அனைத்து அணிகளின் ஜெர்சியிலும் அச்சடிக்கப்படுவது வழக்கமான ஒன்றாகும். கடந்த 2023ஆம் ஆண்டு 50 ஓவர் உலக கோப்பை இந்தியா நடத்திய போது இந்திய அணியின் பெயர் பாகிஸ்தான் ஜெர்சியில் இடம்பெற்றிருந்தது. இதனால் விளையாட்டில் அரசியலை கலக்கக்கூடாது என்று பாகிஸ்தானை சேர்ந்த நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதேபோல் இந்தியர்கள் சிலரும் பிசிசிஐக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பிசிசிஐ மௌனம் கலைத்துள்ளது. இந்திய அணியின் ஜெர்சியில் பாகிஸ்தான் பெயர் அச்சிட மறுப்பு தெரிவிக்கவில்லை என்று பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சைக்கியா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில் சாம்பியன்ஸ் டிராபியின் போது ஐசிசி நிர்ணயித்த ஆடை குறியீட்டை இந்திய கிரிக்கெட் அணி கடைபிடிக்கும். சாம்பியன்ஸ் டிராபி லோகோ மற்றும் ஆடை குறியீடு தொடர்பாக மற்ற அணிகள் என்ன செய்கிறதோ அதை நாங்களும் பின்பற்றுவோம். இது தொடர்பாக ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் பரவும் ஊக்கங்களை யாரும் நம்ப வேண்டாம் என்று தெரிவித்தார். மேலும் சாம்பியன்ஸ் டிராபி தொடங்குவதற்கு முன்பாக பாகிஸ்தானில் நடைபெறும் கேப்டன்கள் அறிமுக விழாவில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா கலந்து கொள்வாரா என்பது குறித்தும் இதுவரை முடிவு செய்யவில்லை என்று பிசிசிஐ தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கும் சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 8 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த 8 அணிகளும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. குரூப் ஏ பிரிவில் இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகளும், குரூப் பி பிரிவில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த தொடர் தொடங்கும் பிப்ரவரி 19ஆம் தேதி நியூசிலாந்தும் பாகிஸ்தானும் மோதுகின்றன. இந்தியா பாகிஸ்தான் போட்டி பிப்ரவரி 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.